ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள். ஆக்சுவலாக நிறைய நாள் ஆச்சு இந்த செக்மெண்ட்டில் வீடியோஸ் போட்டு. சம் ரீசன்ஸால் என்னால் இந்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி வீக் இந்த செக்மெண்ட்டில் ஒரு வீடியோன்றது கன்ஃபார்மாக போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வார்த்தை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒவ்வொரு வீக்குமே இந்த செக்மெண்ட்டில் ஒவ்வொரு வீடியோஸ்ன்றது கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ முதல்ல நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே நாளைக்கு, அதாவது ஜூன் 22. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஜனநாயகன் படத்தோடைய ஒரு கிளிம்ஸ் ஜூன் 22 12 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க மூவி டீம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு புது போஸ்டர் விட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ஃபஸ்ட்டு ரோர் 22 6/25 at 12 AM பண்ணிட்டு. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த படத்து மேலே. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் அண்ட் ஹெச் வினோத், அவங்க 2 பேரோட காம்பினேஷன்ன்றதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் விஜய் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நான் பார்த்த முதல் ஹீரோவே விஜய் தான். ஸ்க்ரீனில் நான் பார்த்த முத ஹீரோ விஜய். ஸோ அவருடைய கடைசி படம் அப்படின்றதுனால எனக்கு ஒரு சின்ன எமோஷ்னலாக ஒரு இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன். கண்டிப்பாக போய் பார்ப்பேன்னு நினைப்பேன். ஸோ பார்க்கலாம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஹெச் வினோத் அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. மியூசிக் அனிருத். இந்த படத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல், மஞ்சுமா அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படம் ஜூன் 9 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த போஸ்டர்லேயே அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டோட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஸோ பார்க்கலாம் இந்த படத்துடைய ஃபர்தராக எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ஐடியானது நாளைக்கு நமக்கு தெரிய போகுது. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே இந்த படம் தெலுங்கு படத்துடைய பகவான் கேசரி ரீமேக் அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த நாளைக்கு ரிலீஸ் ஆகிற கிளிம்ஸில் தெரிஞ்சிடும் இது பகவான் கேசரியோட ரீமேக்கா அப்படி இல்லைன்னா ஒரு தனி படமானிட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அந்த கிளிம்ஸில் நமக்கு தெரிய போகுது எப்படின்ட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஒரு சிறப்பான தரமான சம்பவமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த ஜனநாயகன் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு என்ன மாதிரி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி பார்த்துக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். சூர்யா அடுத்து பண்ண போகிற படம் தான் சூர்யா 45. ஸோ இந்த படத்துக்கு இப்போ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய டைட்டில் கருப்பு. ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு இந்த மாதிரி தான் ஒரு டைட்டில் வைக்க போகிறதா ஒரு ரூமர்ஸ் வந்துருந்துச்சு. பட் இப்போது மூவி டீம் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சூர்யா 45 கருப்பு அன்னிட்டு. ஸோ இந்த படத்தில் சூர்யா அவர் தான் மெயின் லீடாக பண்ண போகிறாரு. ஆர்ஜே பாலாஜி அவர் தான் இந்த படத்தோடைய டைரக்டர். சாய் அபங்கர் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ஒரு புது டீம், ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். ஸோ ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பிஎன்சி சென்டர்ஸில் அடித்து பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சூர்யாவுக்கு ஃபார்முலாவே எல்லாம் சென்டர்ஸ்லையுமே ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலேயும் பிஎன்சியில் செம்ம ஃபேன்ஸு. ஏன்னா அவர் பண்ண நிறைய படங்கள், சிங்கம், வேல், நிறைய படங்கள் சொல்லலாம். அந்த டைம்லேயே பிஎன்சி ஆடியன்ஸ் செம்மையான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரி படங்களுக்கு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். மேபி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலாம் நான் நினைக்கிறேன்.
பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுது. சூர்யா அவருக்கு வந்து பெரிய ஒரு ஹிட் படம் மாறும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங்கில் சேகர் கம்லா அவருடைய குபேரா படம் வந்து நேற்று தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அதாவது ஃப்ரைடே. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த குபேரா படத்தை பார்த்தீங்கன்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. ஏன்னா நான் இன்னும் பார்க்கல, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல பார்க்குறதுக்கு, அதனால் வந்து நான் இன்னும் பார்க்கல அந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக பார்ப்பேன். பார்த்துட்டு நம்ம வந்து இந்த படத்தோடைய ரிவ்யூ வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்போ நம்ம இந்த படத்தை பற்றி பேசலாம். அண்டு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறதா நிறையா ஆன்லைனில் வந்து வீடியோஸ் ஆகட்டும் ரிவ்யூஸ் ஆகட்டும் நான் பார்க்குறேன். முக்கியமாக சேகர் கம்லா அவருடைய அந்த ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், முக்கியமாக தனுஷ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறையா வீடியோஸ் அண்ட் நிறையா ரிவ்யூஸ் வந்து பார்த்துருக்கேன் ஆன்லைனில். ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் குபேரா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? அன்னிட்டு பார்த்தவங்க ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்க்குறேன். அதே மாதிரி அதர்வா அவருடைய டிஎன்ஏ அந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கள் ஊரில் வந்து டிஎன்ஏ படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த படத்தை பற்றி அந்த அளவுக்கு சூப்பராக தெரில, எந்த அளவுக்கு ஒரு படம் நல்லா இருக்குன்னுட்டு. அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் சோஷியல் மீடியாஸ்லையுமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக நான் இந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் பார்த்தோன்னா நான் வந்து ரிவ்யூ வந்து போடுறேன். விக்ரம் பிரபு அவர் வந்து நெக்ஸ்ட் எடுக்க போகிற படம் தான் வந்து லவ் மேரேஜ். ஸோ இந்த படத்தோடைய அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிமாக விக்ரம் பிரபுக்கு அமையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஒரு படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல படமாக அமையும். ஏன்னா அந்த படத்தை வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் தெலுங்கில். ஸோ அது என்ன படம்னுட்டு நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துகிறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எத்தனை பேர் வந்து லவ் மேரேஜ் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்க அண்ட் உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சா இல்லையா? அண்ட் எத்தனை பேர் வந்து இந்த படத்தை தேட்டர்ஸில் பார்ப்பீங்கன்னுட்டும் உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திங்க, நான் செக் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஆன்லைனில். அதாவது வெற்றிமாறன் அண்டு தனுஷ் அவங்க 2 பேர் காம்பினேஷனில் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அவங்க 2 பேர் சேர்ந்தால் படம் எப்படி இருக்குன்னுட்டு. பட் இப்போ வந்து வடச்சென்னை 2 அந்த படம் வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுறதா தனுஷ் வந்து குபேரா அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். அண்ட் அதே மாதிரி வெற்றிமாறன் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவருமே அடுத்த வருஷம்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து வடச்சென்னை 2 அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த சமயத்தில் ஒரு நியூஸு, அந்த நியூஸ் என்னென்னா எஸ்டிஆர் அண்ட் வெற்றிமாறன் இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் வரப்போகுது அன்னிட்டு. ஸோ அந்த நியூஸ் கேட்டதுமே வந்து ஒருவேளை சும்மா ரூமராக இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சோம். பட் அதை தாண்டி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆன்லைனில் சர்க்குலேட் ஆச்சு. ஸோ வெற்றிமாறன், சிம்பு, நெல்சன், டைரக்டர் நெல்சன், இன்னும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு, சிம்பு வந்து லுங்கி கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவங்க சும்மா வந்து எடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஃபோட்டோ. பட் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக அது வந்து பயங்கரமாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது எஸ்டிஆர் வெற்றிமாறன் அவங்க காம்பினேஷனில் ஒரு படம் வந்து உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எந்த மாதிரி ஒரு கடைக்களமாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ராஜன் வகைரா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ராஜன் கேரக்டர் எவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வடச்சென்னை படத்தில். ஸோ அந்த ராஜன் படத்தோடைய யங்கர் வெர்ஷன், ஸோ அவர் டீனேஜில் இருக்கும்போது இல்லை அவர் ஒரு 20+ இருக்கும்போது அவர் எப்படியெல்லாம் இருந்தார், அவர் என்னென்னலாம் சம்பவம் பண்ணி ஒரு பெரிய ஒரு ரவுடி கேங்ஸ்டராக மாறினார், அதுக்கான கதைக்களமாக இது இருக்கலான்னுட்டு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் நடந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த நடந்துச்சுன்னா சிம்புவும் தனுஷும் ஒரே ஃப்ரேமில் வர முடியாது. ஏன்னா அந்த டைம்லைன் வேறு, இந்த டைம்லைன் அன்றது வேறு. ஸோ பார்க்கலாம், அப்படி நடந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் வடச்சென்னை 2க்கு காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி
ராஜன் வகைரா இந்த படத்துக்காக நடந்துச்சுன்னா எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் 2 படத்துக்காகவே ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் இந்த படங்கள் வந்து வெளியாகும்னுட்டு ஒரு இது இருக்குது. ஸோ பார்க்கலாம், வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு இன்னும் சில பேர் வந்து சூர்யா அவர் வச்சு பண்ண போகிற வாடிவாசல் அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, அவெல்லாம் இன்னும் அந்த படம் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நியூஸ் வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வரலாம், வராமல் போகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த படம் வந்து எப்போவோ அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ இவ்வளோ வருஷம் ஆகியும் இன்னும் அந்த படத்துக்காக ஒரு ப்ராப்பர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் தானும் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, எப்படியாச்சும் இந்த படத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த படம் முதல் வரப்போகுதுன்னு தெரில. ஸோ வடச்சென்னை 2 அது ஃபஸ்ட்டு வருமா, இல்லைனா ராஜன் வகைரா ஃபஸ்ட்டு வருமா, இல்லை வாடிவாசல் ஃபஸ்ட்டு வருமானு தெரில வெற்றிமாறனுக்கு. ஸோ பார்க்கலாம், எப்படி வந்தாலுமே சரி அவர் எடுத்தால் படம் தரமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் வெற்றிமாறன் அவருடைய நெக்ஸ்ட் படம் என்னவா இருக்கும்னுட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன ஆக போகுதுன்னுட்டு. ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் பற்றி. ஸோ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் சில விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சிருந்தா அது என்னன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் பில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறையா வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு செக்மெண்ட்டில் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.